உலகத்தில் நம்பர் 1 கோழை யார் தெரியுமா? நெதன்யாகு. நம்பர் 2 கோழை வந்து அது இவன் கையில் என்னென்னா, இஸ்ரேலை மொத்தத்துக்கு அடிக்கணும்னா அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2000 மிசைல் தேவை. இப்போ அதில் 200 மிசைல் பத்தாது. இவங்க எல்லாம் இதெல்லாம் ப்ரொப்போஸ் கொண்டு போனாங்க இல்லையா? அழிக்கப்பட்டு கொண்டு போனதில் நான் கேள்விப்பட்டது என்ன தெரியுமா? கொண்டு போனதில் ட்ரம்ப் பார்த்துட்டு ஏன் அப்படி கண்டிப்பாக கொடுக்கணுமா? இதெல்லாம் இதெல்லாம் பண்ணாதான் நமக்கு பேச்சுவார்த்தை நடக்கும். அவங்களுக்கு இதெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். அவங்க இதெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, அது பிரச்சனை இல்லை அப்படி சொன்ன இடத்துல அடுத்த ஃபோன் எங்கேருந்து வந்துட்டு நினைக்கிறீங்க? பெஞ்சமின் நெத்தானியாகு. அதே தான். அவன்கிட்ட தான் பேசினா உருப்படாது. ப்ளஸ் கேஸு ஆயில் வந்து 50% மேலே ஹார்மோஸ் வழியாக தான் போகுது, 90% வரைக்கும் ஹார்மோஸ் வழியாக தான் போகுது. அப்புறம் எங்களுக்கு தேவைப்படுற பொருட்கள் எல்லாம் இப்படி வருது. இதில் இனிமே நாங்கள் யூஸ் பண்ண போகிறது பிரிக்ஸ் கரன்சி ப்ளஸ் யுவான். முழுசா இல்லை. இது வந்து முக்கியமான செய்தி. இந்த ஸ்வாப் சொல்லி பெருசாக ஓடிக்கிட்டு இருக்காது. இந்த செய்தி எனக்கு தெரியாது. நீங்கள் சொன்னதுக்கு நன்றி. இன்னொன்று, ஈரான்ல இருந்து கப்பல் போகக்கூடாது. ஆமாம், வெளியில் அவன் குறுக்க படுத்திருக்கான். இங்கே இருந்து ஈரானுக்குள்ளேயும் போகக்கூடாது. அப்போ பிளாக் ஹேடுங்கிறது தடை. இவனுக்கு எந்த ரைட்டும் இல்லை தடை போட்டுறது. ஒன்று. அப்புறம் இவனுடைய பாரிய அழுத்தத்திற்குள்ளா இருக்கிற முக்கிய டார்கெட்டு சீனாவை தான் டார்கெட் பண்ணுறான். நேயர்களே, இன்றைக்கு நாம் பேச போகிறது சர்வதேச நிகழ்வுகளுக்காக பேச போகிறோம். நம்மோடு உலக செய்தி பகுப்பாய்வாளர் தோழர் கசாலி அவர்கள் இணைந்திருக்கிறார். இன்றைக்கு என்ன நடக்குது மத்திய கிழக்கில், அதுவும் ஹெர்மூஸில்? ஒப்பந்தம் நேற்றே முடிந்து விட்டது. இன்று என்ன நடக்க போகிறது? நிகழ்ச்சிக்கு வரவேற்று சொல்வோம். சார் வாங்க சார். இன்றைக்கு நம்ம அமர்ந்திருக்கிறது புதன்கிழமை. இன்று காலை 22ஆம் தேதி. நேற்று மாலை 21ஆம் தேதியோடு அல்லது நள்ளிரவுன்னு எடுத்துக்கொள்வோம், 12 மணி முடிஞ்சு போச்சு. இப்போ அமெரிக்கா என்ன சொல்லுது? டு பி எக்ஸ்டெண்ட். அவனே அறிவிக்கிறான் சீஸ்ஃபயர் இன்னும் 48 மணி நேரமா? அதெல்லாம் தெரியாது. சில இது போட்டிருந்தாங்க. எவ்வளோ நேரம் போட்டிருக்கான்? இன்டெஃபினிட்லி. அதாவது இன்டெஃபினிட்ல என்ன சொல்லுது தமிழ்ல? காலவரையற்று. இன்டெஃபினிட்ல கரெக்ட் தானே? ஆமாம். ஸ்கூல் காலேஜில் விடுவாங்க, சந்தோஷமா இருக்கும், லீவ் விடுவாங்க. அதாவது த காலேஜ் இஸ் இன்டெஃபினிட்லி க்ளோஸ்ட். மறு அறிவிப்பு வருவாங்க. அடுத்து வந்து மறு அறிவிப்பு. அதெல்லாம் பார்க்கும்போது என்ன சந்தோஷமா இருக்கும். அது சார், அந்த காலத்தை ஒரு நிமிஷம் இருக்கு சார். இந்த காலத்தை நினைச்சு பார்க்குறேன். கல்லூரி பள்ளியில் படிக்கிற காலம் இனி வரவே செய்யாது. சொல்லுங்க, இந்த வயசுல எப்படி வரும்? வராது. ஆமாம், திரும்ப போய் காலேஜில் படித்தாலுமே வந்து நம்மளை ப்ரொஃபஸர்னு பார்ப்பாங்க. யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க. நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியில் MBA சேர்ந்தேன், ஜெனரல் மேனேஜ்மெண்ட்டு. பண்ணியாச்சா? இன்னும் முடிக்கல, படிச்சுட்டு இருக்கேன் இன்னும். ஆமாம். சரி, இப்போ இந்த விவகாரத்தை சொல்லுங்க. இந்த கால வரையற்ற ஒரு இதில் வந்திருக்கு, இன்னொரு இதில் பார்த்தா 48 ஹவர்ஸ்னு வந்திருக்கு. எக்ஸ்டெண்ட் பண்ணுறது வந்து இன்னொரு 48 ஹவர்ஸ். என்னையா அது? அடிக்கணும்னு சொன்னால் அடிப்பேன், குத்துவேன், வெட்டுவேன்னு சொல்லிட்டு இருந்தா, ஆனால் இன்னும் 48. அதுதான் கேட்குறேன். அமெரிக்க அதிபர் வெட்டுவேன், குத்துவேன், நீங்கள் சொன்னால் கேட்கணும்னா நீங்களே சொல்லிட்டீங்க. அப்படிப்பட்ட மகாவீரன் உலகத்தில் நம்பர் 1 கோழை யார் தெரியுமா? நெதன்யாகு. நம்பர் 2 கோழை வந்து ட்ரம்ப்பு. என்ன நினைக்கிறீங்க? அவன் கையில் வந்து அவ்வளோ ஆயுதங்கள் இருக்குது. அந்த ஆயுத பலத்தில் அங்கங்கே அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே ஒழிய மகா கோழைகள் அவங்கெல்லாம் வந்து எதுக்குமே லாய்க்கில்லாத கோழைகள். ஸோ அவ்வளோ மோசமாக இந்த மாதிரி வந்து பழைய ஆட்கள் இதுக்கு முன்னாடி டெவலப் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. அவ்வளோ கப்பலையும் ஃப்ளைட்டையும் எல்லாத்தையும் ஆயுதங்களோடு வச்சு போயிருக்காங்க. அதை வச்சுட்டு இவங்க வந்து என்னமோ நாங்கள் தான் பெரிய ஆள், நான் நினச்சா இப்படி பண்ணிடுவோம், அப்படி பண்ணுவேன். ஏன் பண்ண வேண்டியதானடா? இப்போ இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம். அதாவது பேச்சுவார்த்தை சொல்லி நம்ப வச்சு முதுகில் குத்துனீங்கல்ல. ஆயத்துல்லா கம்பெனி தலைவர்கள் அடித்த, ஓகேப்பா, தலைவர் அடித்த தவறு, அடிச்சிட்ட. குழந்தைகள் என்னடா பாவம் பண்ணுச்சு? நம்ம ஏற்கனவே இந்த ஆதங்கத்தில் பேசுகிறது தான். நீ ஒரு வீரனாக இருந்தால் தலைவனோட போது உன்னோட படை வீரர்கள் வந்து உண்மையிலே வீரர்களாக இருந்தால் ஓகே, படையில் வந்து வெறும் பெர்சன், ஒரு படை நபர்கள் அப்படின்னு இல்லாமல் படை வீரர்கள். ஏன் வீரர்கள்னு சொன்னோம்னா, உயிர் கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி துப்பாக்கி தூக்கி ஏந்திட்டு போய் சண்டைக்கு போகிறாங்கல்ல. உண்மையிலே உன்னோட படையில் இருக்கிறவங்க வீரர்களாக இருந்தால் இந்நேரம் அங்கே இறக்கி விட்டுருக்கணும்ல ஈரானுக்குள்ளே. அவன் தான் 10 லட்சம் பேர் வந்து ட்ரெயின்டு வீரர்கள் இருக்காங்க, 70 லட்சம் பேர் பொதுமக்கள் வந்து நானும் வரேன்னு நிற்கிறாங்க. அப்போ 80 லட்சம் பேர் ஆச்சு. அது இல்லாமல் வெளியில் இருக்கக்கூடிய மற்ற இவங்களுடைய ப்ராக்சிஸ் சொல்லுவாங்கல்ல, அவங்க பார்த்தா ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்க. அப்போ நீ வந்து அங்கே மோத வேண்டியதான். நீ வந்து உண்மையிலே உன் படையில் வந்து படை வீரர்களாக இல்லாமல்
படை நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏதோ சாப்பிட்டு தூங்கிட்டு வயிறு வளர்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கிறது, அப்பப்போ டைம் பாஸ்க்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது, இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி மாதிரி போயிட்டு அப்படி இருக்கவங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் வந்து வீரர்கள் இல்லை, அப்படியே சைலண்ட்டாக இருப்போம். திடீர்னு மேலே கூடி பறந்து வந்து குண்டை போட்டு போவோம். யாரா நீங்கள்? இப்போ நான் கேட்குறேன், இதெல்லாம் சொல்லிட்டீங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதாங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறது, இப்போ விவகாரம் இப்படி வந்து முடிஞ்சிருக்கு. பக்கர் கலிபாப் சொல்கிறாரு, நாங்கள் ஒரு சித்தாந்தவாதிகள், பேசிக்கலி வி ஆர் ஐடியாலஜிக்கல் பெர்சன். இட் டசன்ட் கேர் அபவுட் அவர் ஷோல். ஆத்மாவை பற்றி உயிரை பற்றிலாம் கவலை இல்லை. அதனால நாங்கள் என்ன சொன்னோம், வி கால் த பீப்புள் டு கம் ஹியர், சிட் டுகெதர், ஈச் ஒன் சேம் ரெஸ்பெக்ட். நான் கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் கெட் ரெஸ்பெக்ட். இதைத்தான் முதல்ல சொல்கிறோம். என்ன சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறதே எப்படின்னா, நம்ம வந்து ஒரு டேபிளில் வந்து நெகோசியேஷன் டேபிளில் உட்காந்தா வி போத் ஷுட் பி ஈக்குவல். அதுதான் முக்கியம். ரெண்டு பேருமே சமமான உரிமை. சமம் இல்லையே. அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் இப்படி உட்காந்துருப்பேன். அப்போ இதுக்கு முன்னாடி செகண்ட் ரவுண்ட் ஆஃப் டாக்ஸுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து எங்கள் ஆட்களை அனுப்புவோம், டிராஃப்ட் எடுத்து அனுப்புவோம், அதை படித்து பார்க்காம சொன்னதை விட்டு கையெழுத்து போட்டு வரணும், இல்லைன்னா ஈரானை வந்து சிதைச்சிருவோம், அப்படியா இப்படியா தாட் பூட் தண்டா தஸ்கான்னு பேசுனாங்கல்ல. அவர் கலிபாப் சொல்லிட்டார். ஆமாம், சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, கன்வென்ஷனல் ஆயுதங்களே நாங்கள் பயன்படுத்த போவதில்லை, இதுவரைக்கும் பண்ணிட்டோம், இதுவரைக்கும் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ வி ப்ரிப்பேர்ட் அவர் சம்திங், இட் இஸ் டு பி எ பவுண்டட் இட் செல்ஃப். அது என்ன சொல்கிறது, மறைமுகமாக நாங்கள் வைத்திருக்கிறோம், இணைத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் அது சொல்கிறாங்க. இனி அடி ரொம்ப உஷாராக இருக்கும், சாதாரண அடி இருக்காது. அதில் இப்போ ஒன்று கிராஸ் பண்ணுறவங்ககிட்ட அந்த அடி எங்கே தெரியுமில்ல, நம்பர் 1 இஸ்ரேலை வந்து சலடை போட்டுருவாங்க. ஓ அப்படி? ஆமாம், இல்லை அவங்களுடைய திட்டங்கள் என்னென்னா நிறைய காலி பண்ணிடுறது, இஸ்ரேலை மொத்தத்துக்கு சலடை போட்டுறது, அடிச்சு. இதுக்கப்புறம் இஸ்ரேல் வந்து வெளியில் ஓடி போகிறதுக்கு கூட அவங்களுக்கு வந்து உயிர் இல்லை. நம்ம அப்படி சொல்கிறீங்களோ? ஆமாம், இவங்க வந்து அவ்வளோ வெறியில் இருக்காங்க. ஏன் அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க? நான் எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். இஸ்ரேலை வந்து நீ அடுத்து எந்திரிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் நீ என் மேலே வந்து அணு ஆயுதம் போடுற, என்ன ஆயுதம் போடுற, போட்டுக்கோ பரவாயில்ல. இஸ்ரேல் மொத்தத்துக்கு அடிக்க ஆரம்பித்தோம்னா மொத்தம் அவங்க கையில் இருக்கிறது 15,000 மிசைல்னு சொல்கிறாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 2,000-3,000 மிசைல், 4,000 மிசைல். 15,000 தேவை. அது இவங்க கையில் என்னென்னா, இஸ்ரேலை மொத்தத்துக்கு அடிக்கணும்னா அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2,000 மிசைல் தேவை. இப்போ அதில் 200 மிசைல் பத்தாது, 1000 போட்டாலே போதும். அதான் மொத்தத்துக்கு அடித்து நொறுக்கணும்னா. அப்போ இந்த மிசைல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2,000 ட்ரோனு பறந்து போக இருக்கிறது பூரா அங்கே இருக்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அவங்களோட மிசைல் இருக்கிற ஆன்டி ஏர்கிராஃப்ட் இருக்குல்ல, அந்த மிசைல் பூரா காலியாக பின்னாடி ஒரு 500 மிசைல் மொத்தமாக போய் அடித்து மொத்த இஸ்ரேலே காலி பண்ணுறது நம்பர் 1. இதை காலி பண்ணுறதுக்கு மொத்தம் எவ்வளோ நேரம் ஆகும் நினைக்கிறீங்க? அரை மணி நேரம் போதும். இப்போ பாயிண்ட் நம்பர் 2 இதில் இன்னொன்று, மிடில் ஈஸ்டில் மற்ற அரபு நாடுகள் இருக்குல்ல, நாடுகள், மற்ற சவுதி அரேபியா இருக்கட்டும், யுஏஇ இருக்கட்டும், எல்லாத்தையும் இன்க்ளூடிங் ஜோர்டான் அடித்து காலி பண்ணிடுறது. மக்கள் இருக்கிற இடத்தோட சேர்த்து கட்டிடங்கள், அது விமான நிலையம், அப்படி எல்லாத்தையும் மொத்தம் அடித்து, இது முன்னாடி வந்து லேசாக வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ அடித்து காலி பண்ணிடுறது. நம்பர் 2. நம்பர் 3, அதாவது சொல்லுவாங்க ஹத்தம் ஓகையா, கத்தம், டோட்டலாக கத்தம்னா நான் முடிச்சு கத்தம், எதுவுமே இருக்காது. நம்ம வந்து ராகுல் காந்தி சொல்லுவார்ல, ஹத்தம், அது மாதிரி கத்தம் எல்லாம் அது பண்ணிடுறது. அது போக இன்னொன்று வந்து குரம்ஷாகர் 5 அப்படின்னு ஒன்று ஒரு 8-10 வச்சுருக்கதா சொல்கிறாங்க. வார்ஹெட்டோட ரெடியாக வச்சுருக்காங்க. அது ரொம்ப டாப் லெவலில் உள்ளது. 11,000 கிலோமீட்டருக்கு மேலே போகிறது. அதாவது நியூயார்க்கு வரும். நியூயார்க்கு, வாஷிங்டன்லேருந்து முக்கியமான நகரங்கள் ஒரு 7-8 நகரங்கள் அதை நோக்கி ரெடியாக வச்சுருக்கோம். அதையும் நாங்கள் ட்ரிகர் பண்ணி விட்ருவோம், அவ்வளோதான். எங்களுடைய விரல் வந்து ட்ரிகரில் ரெடியாக இருக்குது. நீ உள்ளே இறங்கி நீங்கள் வந்து பாரு, எங்களை அடிப்பை, நீ எங்களை அடிப்பை அழிச்சிருவ, எங்களுக்கு வந்து உயிர் பயம் இல்லை, எங்கள் மக்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருக்காங்க. இதை தாண்டி நீ வந்து எங்களை என்னடா பண்ணுவ நீ? இந்த மொத்த ரீஜனும் யாருக்கும் உதவாமல் போயிடும். இதை நான் வந்து இதுதான் பேசுகிறேன்னா, நான் என்னோட இதில் பேசலை, அங்கே கொடுத்த ஒரு விஷயத்தையும் டீட்டெயில் எடுத்து பார்க்கும்போது அவங்களோட சம்மரி என்ன அப்படின்னா, நாங்கள் இஸ்ரேல், அந்த நாடு இஸ்ரேல் அழியும் போது பக்கத்தில் பாலஸ்தீனம் சும்மா இருக்குமா? அதுவும் அழியும். மொத்தம் பாலஸ்தீனில் போட மாட்டாங்க, பாலஸ்தீனும் அந்த எஃபெக்ட் வரும், அழியும். அரபு நாடுகளில் வந்து மொத்தத்துக்கு அந்த டவராக இருக்கட்டும், ஏர்போர்ட்டு, சீபோர்ட்டு, பில்டிங்ஸு, அந்த ஊர் இனிமேல் வந்து எந்திரிச்சு வரக்கூடாது. அப்படி மொத்தத்துக்கு அந்த நாடுகளையும் நாசம் பண்ணிடுவோம். அமெரிக்காவை நாசம் பண்ணுவோம். வந்து பாரு நிற்கிறாங்க. இப்போ ஒரு கேள்வி, நீங்கள் சொன்னது கரெக்டு.
அவங்களுடைய இன்டென்ஷன் ஆட்டிடியூடு. நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் வந்து சண்டைக்கு வரல, பேச்சுவார்த்தைக்கு எத்தனை வாட்டி கூப்பிட்டீங்க, அந்த திரும்ப நான் வரணும் தயாராக இருக்கோம், எங்களை நீங்கள் வந்து அடிமுட்டால் நினச்சிடாதீங்க, பயந்தாவும் நினச்சிடாதீங்க. இப்போ அமெரிக்காவுடைய சிஏனுடைய பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் மிஸ்டர் ஜான் நேற்று அல் மயாதீனில் நேற்று மாலை வந்த இங்கிலீஷ் கட்டுரை, அதில் ஒரு நிறைய இருக்கு, நான் ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன். ஓகே. அவர் வந்து பொலிட்டிக்கல் நாட் பொலிட்டிக்கல் அனலிட்டிக்ஸ், அதாவது சிஏனுடைய அனலிட்டிக்ஸ். ஓகே. அப்போ வந்து வார அனாலிட்டிக்ஸ். அவர் சொல்றாரு, முதலாவது பேச்சுவார்த்தை நடக்கும்போது 3 விஷயங்கள் பேசி முடிச்சிட்டாங்க. முதலாவது விவகாரம் வந்து என்னன்னு சொன்னா, அவர்களுக்கான அந்த நிதியை விடுவிப்பது ஈரானுக்கு அந்த 10 லட்சம் கோடியை, அதாவது கத்தர்ல கிடக்கல. ஆமா, 6 லட்சம் கோடி, 6 லட்சமோ 5 லட்சமோ 10 லட்சமோ அவர்களுடைய பணத்தை விடுவிப்பது. ஓகே. இரண்டாவது அணு ஆயுத விஷயத்தை எப்படி முடிச்சிருக்காங்கன்னா, அது இருக்கிற சரக்கை ஃபுல்லா ஒப்படைப்பது, கண்காணிப்பது. அவங்கள்ட்ட இருக்கட்டும் ஈரான்ட்டே, ஆனால் கண்காணிப்பு பொறுத்து ஐஏஏ பொறுத்து கண்காணிக்கும். விஷயம் முடியுது இல்ல. ஓகே. மூணாவது விவகாரம் ஹெர்மூஸ் விவகாரம். அதில் வந்து நம்ம ஏறக்குறை உட்கார்ந்து பேசி முடிச்சுக்கிடலாம், போற இப்பொழுது நிறைவு பெற்றுக்கலாம். இப்போ அவங்க கண்ட்ரோல்ல இருக்கலாம். ஒரு 19 கோடிங்கிறத ஒரு 5 கோடியா போட்டுக்கப்பா, ஆனா இது எல்லாருக்குமான இடமா இருக்கணும், நீ டோல் வசூல் பண்ணிக்க, அது பேசி தீர்த்துக்கணும், அது பிரச்சனை இல்லை. இந்த 3 முடிஞ்சாலும் மற்ற முடிஞ்சுது. இது முந்தான நைட் வந்த செய்தி. இது அல்மயாதி நான் நேற்று பார்த்தேன், முந்தானத்து வந்த செய்தி தானே. சரி, பரவாயில்ல, அப்போ கன்ஃபார்ம் தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு வர்றதுக்கு. அப்போ இதை உடனே அவர் என்ன செய்றாரு, he had been conveyed to the president of America, automatically he got lot of the angry and everything crushing and destroyed. இவங்க எல்லாம் இதெல்லாம் ப்ரொபோஸ் கொண்டு போனாங்க இல்லையா, அழிக்கப்பட்டு கொண்டு போனதுல நான் கேள்விப்பட்டது என்ன தெரியுமா, கொண்டு போனதுல ட்ரம்ப் பார்த்துட்டு ஏன் அப்படி கண்டிப்பாக கொடுக்கணுமா, இதெல்லாம் இதெல்லாம் பண்ணாதான் நமக்கு பேச்சுவார்த்தை நடக்கும், அவங்களுக்கு இதெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும், அவங்க இதெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, அது பிரச்சனை இல்லை அப்படி சொன்ன இடத்துல அடுத்த ஃபோன் எங்கேருந்து வந்துருக்கு நினைக்கிறீங்க, பெஞ்சமின் நெத்தானியாஹு. அதே தான், அவன்கிட்ட தான் பேசினா உருப்படாத வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, ஐயோ நீங்கள் அப்படிலாம் போய் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்க, நம்மளை இன்னும் மோசம் பண்ணிடுவாங்க. அவங்க எதுவுமே இருக்கக்கூடாது, அவங்க கற்காலத்துக்கு என்ன சொன்னால உங்களை வந்து ஆமாம் கற்காலத்துக்கு கொண்டு போய், அதாவது இத்தனை 1000 கோடி வருஷம் உள்ள ஒரு நாகரிகம் மொத்தத்துக்கு அழிஞ்சிரும். சார் இப்போ நான் என்ன கேட்குறேன், கற்காலத்துக்கு கொண்டு போயின்னு சொன்னீங்க. ஆமாம், வேரோடும் வேரடி மண்ணோடு அழிப்பேன்னு சொன்னீங்க. ஆமாம், நாகரிகம் உன் அப்பன் உன் சித்தப்பன் பெரியப்பன் மூதாதையர்களுடைய அடையாளமே இருக்காதுன்னு சொன்னீங்க. ஆமாம், அதான அர்த்தம். ஆமாம், என்ன சொல்றீங்க, அதுக்கு பேர் என்னமோ சொன்னார் அவரு, அவர்களுடைய பெர்ஷியனுடைய அந்த என்னது நாகரிகம் 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 என்றால் அவர்களுடைய கடந்த கால வேர்களே இருக்காது மொத்தத்துக்கு. சரி, அப்படிப்பட்ட அழிக்கக்கூடிய திறமை உள்ள நீ யார், அமெரிக்க பிரசிடென்ட், இப்போ எதுக்கு அவன்கிட்ட போய் தொங்குறா? தொங்குனா தான் வேறு வழி இல்லை, அங்கே வேறு வழி இல்லை. அதில் இப்போ 2 விஷயத்தை வந்து நம்ம சொல்லிடலாம். சொல்லுங்கள். இதில் நம்பர் 1 வந்து பிரச்சனை ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பேச்சுவார்த்தையில் இஸ்லாமாபாத் வந்து தயாராக எல்லாம் ப்ரிப்பேர்டாக இருக்காங்க. அந்த ஊரில் வந்து கிட்டத்தட்ட ஊரடங்கு போட்டு அவ்வளோ பாதுகாப்போடு இருக்காங்க, பேச்சுவார்த்தை நடந்துருன்ற நம்பிக்கையில். நம்பர் 1. ஆனால் பேச்சுவார்த்தை இப்போதைக்கு நடக்கிறதுக்கான வழியே தெரியலை. ஓகே. யுஏஇக்கும் அமெரிக்காவுக்கும் பயங்கரமான முரண்டு போய்கிட்டு இருக்கு. கேள்விப்பட்டீங்களா? அது சரி, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா $2.5 ட்ரில்லியன் இந்த செய்தி எனக்கு தெரியாது. அதான் 2.5 ட்ரில்லியன் அப்படிங்கிறது 250 லட்சம் கோடி. 250 லட்சம், 2.5 ட்ரில்லியன். ஆமாம், 1 ட்ரில்லியன் என்பது 100 லட்சம் கோடி. 100 லட்சம் கோடி. ஸோ 240 லட்சம் கோடி, 250 லட்சம் கோடி. ஓகே. அதை ஸ்வாப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸ்வாப்னா எங்களுக்கு அந்த வெறும் டாலரில் மட்டும் வச்சுருந்து பண்ணக்கூடாது, அதை நாங்கள் வேறு இதில் விற்கணும். எங்களுடைய ஆயில் ப்ளஸ் கேஸு, ஆயில் வந்து 50% மேலே ஹார்மோஸ் வழியாக தான் போகுது, 90% வரைக்கும் ஹார்மோஸ் வழியாக தான் போகுது. அப்புறம் எங்களுக்கு தேவைப்படுற பொருட்கள் எல்லாம் இப்படி வருது. இதில் இனிமே நாங்கள் யூஸ் பண்ண போகிறது பிரிக்ஸ் கரன்சி ப்ளஸ் யுவான், முழுசாக இல்லை. இது வந்து முக்கியமான செய்தி. இந்த ஸ்வாப் சொல்லி பெருசாக ஓடிக்கிட்டு இருக்காது. இந்த செய்தி எனக்கு தெரியாது, நீங்கள் சொன்னதுக்கு நன்றி. யுஏஇ அது வந்து இன்னும் எனக்கு இன்னும் முழுமையான டீட்டெயில் இன்னும் படிக்கலை. இருந்தாலும் நீங்கள் சொன்ன இப்போ இது வந்து அஃபிஷியல் தானே? அஃபிஷியல். நேற்று ஒரு செய்தியை நான் உங்களோட குறிக்கிறேன். ரைட். இது எந்த இதில் வந்திருக்கு? இது வந்து நமக்கு நிறைய இதிலிருந்து டெலிகிராமில் இருந்தும் த்ரெட்ஸில் இருந்தும் அதுக்கப்புறம் உள்ள டீட்டெயில் வெப்சைட்லேருந்து நிறைய வருது.
நேற்று ஒரு செய்தி, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், நீ சொன்னோன்னா நான் சொல்லி, சரி, அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஹெட் அட்வைசர் இருப்பாங்க இல்லையா, ஆமா, ஒவ்வொரு நாட்டுக்கும் பெரிய அனலிட்டிக்கல் இருப்பாங்க. அவர் பேர் வந்து அப்துல் ஹாலிக் பின் அப்துல்லா. அப்துல் ஹாலிக். அப்துல் ஹாலிக் பின் அப்துல்லா பின்னா அவரோட மகன். சரி, பரவாயில்ல. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்கா இனி வந்து எங்க நாட்டுக்கு தேவையில்லை. இது வரைக்கும் எங்க நாட்டுல இருந்தாங்க. நேத்து வந்துச்சு ஹாலிக் பின் அப்துல்லா சொல்றாரு, நீங்க பரவாயில்ல எங்களுக்கு ஆயுதங்களை கொடுத்தீங்க, ஆனா ஆயுதங்களை நீங்க கொடுத்தாலும் நாங்க எங்க திறமையில வச்சுதான் நிறுத்தணும் ஈரானுடைய இந்த தாக்குதலை. நீங்க வந்து நிறுத்தல, உங்க படைகளோ யாரும் எங்களுக்கு உதவி செய்யல, உங்க படை ஓடிவிட்டீங்க. அதனால இனி நீங்க தலை துவைக்கிறதெல்லாம் வேஸ்ட். அதே மாதிரி நாங்க உங்களை விட்டு போகல, உங்கள்கிட்டயும் வாங்கிடுவோம், வேற யார்கிட்டையும் நாங்க வாங்கி பன்முக ஆளுமையா உருவாகிடுவோம். இப்ப அமெரிக்காவுக்கு இடத்துக்கே சிக்கல் வந்து இங்க சிக்கல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து அல் உபைது கத்தர் அல் உதைத். அது ஒரு செய்தி உண்மைதானே அது? ஆமா, அது வந்து வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல அது சொன்னது வந்திருக்கு. ஆமா, கத்தர்லயும் எங்களுக்கு அமெரிக்க தலை வேணான்னு. கத்தர் மட்டும் இல்ல, அபிஷியலா அல்லது அபிஷியல் தான். ஆமா, என்னன்னா நிறைய பட்டாங்க, நிறைய இருக்கிறதுல கத்தர் ரொம்ப அடி வாங்கியிருக்காங்க. இந்த நேரத்துல இன்னைக்கு வரைக்கும் அவங்கள சிஎன்ஜி அப்படி நிக்குது போகல. இதுல இன்னொன்னு என்ன ஒரு பெரிய கொடுமை தெரியுமா? அமெரிக்கா வந்து பில்லை நீட்டிருக்கான், நாங்க வந்து இவ்வளவு தூரம் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே, ஐயா எங்களை நீங்க காப்பாற்ற ஓடி போயிட்டீங்களா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் இன்னொரு பில்லு வருது. உங்க தளத்திலிருந்து எங்களை அடிச்சதுனால எங்களுக்கு வந்து 300 பில்லியன் 300 பில்லியன் லாஸு. இந்த 300 பில்லியன்ல கிட்டத்தட்ட 150 பில்லியன் வந்து நீங்க தான் எங்களுக்கு கொடுக்கணும். எல்லாரும் சேர்ந்து யாரு? இந்த 5-6 நாடுகள் சேர்ந்து. அதுல 5 நாடுகள், ஏன்னா ஒமான் கிடையாது. ஆனா ஒண்ணு சொல்றேன், கொடுத்து அதோட தொலைச்சிருவாங்க. கொடுத்து பத்தி விட்டுருவாங்க, ஒளிங்கி போ, இனி வராது. இந்த இல்ல இல்ல, யாரு கேட்கறது? இந்த பக்கம் ஈரான் கேட்கறாங்க. ஒரு பக்கம் ட்ரில்லியன்ல இவன் கேட்கறான், அமெரிக்கா. நீங்க வந்து இவ்வளவு சொன்னீங்க, எனக்கு இவ்வளவு இது வேணும்னு சொல்லி அவன் பில்லு போடுறான். இது எப்படிங்க பில்லு கொடுக்க முடியும்னா ஈரான் பில்லு போடுறான், உங்க தளத்துல இருந்து எங்களை அடிச்சு எங்களுக்கு ஈரானுடைய கோரிக்கை அது மொத்தம் டிமாண்ட். 270 லட்சம் பில்லியன். சரில 270 பில்லியன். அப்ப 20 பில்லியன்ல 270, அது நியர் அபவுட் 27 லட்சம், 25 லட்சம் கோடி, 27 லட்சம் கோடி. 25. அதுல ஒரு 20 லட்சம் கோடியாவது உங்ககிட்ட இருந்து எனக்கு வேணும். நான் சும்மா இருந்தோன்னு அடிச்சு, நீ ஓன் தளத்துல இருந்து அடிச்சாங்க. அப்ப இங்க இருந்து அடிச்சு என்னோட லாஸுக்கு காரணம் இது. உயிர்களுக்கெல்லாம் நான் வந்து கணக்கு போடல, இடத்துக்கும் இதுக்கும் மற்ற எல்லாத்துக்கும் தலைவர்லாம் போனாரு, அதுக்கு என்ன தரும்? அவருக்கு எத்தனை 200 லட்சம் என்ன கணக்கு போடுவீங்க? அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்டு இருக்கு இங்கே. அது போக இப்போ போகிற போக்கில் வந்து ஏற்கனவே நம்ம என்னோட கசாலி டிகோட்ஸில் வந்து சொன்ன விஷயந்தான் இது இருக்கு இல்லையா, நம்ம ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அயன் டோம். அது எல்லாருக்கும் தெரியும். நம்ம வந்து இனிமேல் இப்போ பொதுவாக ட்ரெஸ் அயன் பண்ணுறதுக்கு வந்து அயன் கடைன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இப்போ அயன் கடையை தாண்டி அயன் டோம் வந்து எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஷீல்டு மாதிரி. அது திடீர்னு வந்து ட்ரிகர் ஆகி அதோட மிசைல்லாம் கிளம்பி போயிருக்கு. தன்னால கிளம்ப மேலே ஒன்று பறந்து வந்துருக்குன்னு அர்த்தம். என்ன பறந்து வந்தது தெரியுமா? சிக்னல் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும்ல. அது என்ன பறந்தது? இதை மட்டும் பாருங்க. பறந்து வந்தது பெலிக்கான் மாதிரி ஒரு பெரிய பறவை. ஓகே, பெரிய பறவை. ஓகே, இந்த பெரிய பறவை பறந்து வந்தோடனே இது இந்த ரேடார் சிக்னல் இருக்குல்ல, என்னமோ ஒன்று வருதுப்பா அப்படின்னு சொல்லி இதை ட்ரிகர் பண்ணி விட்ட உடனே என்ன போச்சு, சல்லு கிளம்பி பறவை அவுட்டு. பறவை அவுட்டு. இப்போது நமக்கு பறவை ஒரு உயிர் தானே, அது எந்த நம்பிக்கையில் இங்கே கிராஸ் பண்ணோம்? இப்போது அது அங்கேருந்து இப்போ பொதுவாக ஆஸ்திரேலியாவிலேருந்து நம்ம ஊருக்கு 3 அடைப்பு இல்லை இதெல்லாம் வருது, வேடந்தாங்கல் இதெல்லாம் வரும்னு சொல்கிறோம். ஓகே, அப்போது எந்த நம்பிக்கையில் இங்கேருந்து வந்தால் இங்கே முட்டை போடணும், குஞ்சு பொறிக்கணும், குஞ்சு பொறித்து கிளம்பி போகணும், அப்படி நிறைய விஷயங்கள் வரும். இந்த மாதிரி ஒரு சைஸில் கொஞ்சம் பெரிய பறவை, இந்த சைஸில் பெரிய பறவைகள் இருக்கிறதா நம்ம உலகத்தை வந்து சமநிலைப்படுத்தும். ஏன்னா பெரிய மீன்கள் இருந்து சின்ன மீன்கள் பெருசுலேருந்து பிடிச்சி சாப்பிட்றது உலகம் வந்து சமநிலைப்படுத்தும். அடாப்டேஷன். ஆமாம், தகவமைப்பு. இந்த தகவமைப்பு அக்ரிகல்ச்சரில் அடிக்கடி வரக்கூடிய வார்த்தை தானே. இன்னொன்று பேலன்சிங். உங்களுக்கு வந்து இதையும் ஒரு போகிற பக்கம் சொல்லிடுவோம். என்னென்னா, இந்த மானை வந்து புலி வேட்டையாடி சாப்பிடுது, அது உயிர் வந்து கொல்லுது அப்படின்னு சொல்லி புலியை வந்து சப்போஸ் குறைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே புலி வந்து நிறையா குறைஞ்சி இப்போ தான் இந்தியாவில் ஒரு 2500 புலியை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, பாதுகாத்து வச்சுருக்காங்க. ஏன்னா இல்லைன்னா புலி இல்லைன்னு வச்சுக்கங்களேன், உலகம் அழிஞ்சிரும். ஓகே, தேனி இல்லை, இது ஹனிபி இருக்குல்ல தேனி, அது இல்லைன்னா 4 வருஷத்தில் உலகம் அழிஞ்சிரும்.
அது இல்லைன்னா இப்போ புலி இல்லைன்னு வச்சுக்கலேன், என்ன நடக்கும்னா இந்த மான் இனப்பெருக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகி, காரணம் புலி வந்து வருஷத்துக்கு 2 குட்டி போடுச்சுன்னா மான் வந்து 15 குட்டி போடும். நிறைய குட்டி. ஓகே, இந்த மாதிரி ஒரு இது நடந்துச்சு என்ன ஆகும்னா, காடுகள் இருக்குல்ல அதில் கிரீனரி ஃபுல்லாக போயிடும். கிரீனரி போயிடுச்சு அப்படின்னா மழை பெய்யாது, நிலவளம் எல்லா வளமும் போய் டோட்டலாக சுழற்சி இதெல்லாம் மாறி போயிடும். சப்போஸ் புலிகளுடைய எண்ணிக்கை எக்கச்சக்கமாக போகுதுன்னு வச்சுக்கோங்க, அதுவும் சிக்கலாயிரும். மானை பூரா அடிச்சிடும். அடித்து முடிச்சா இது காடுகள் வந்து ரொம்ப பல்கி பெருகி இம்பேலன்ஸ் ஆகும். அப்போ என்னென்னா ஒரு 1000 மானுக்கு ஒரு 10 புலி வேணும். புலியும் குறைக்கக்கூடாது, மானையும் வந்து கூட்டக்கூடாது. இப்படி வைஸ் வருஷா இப்படி பண்ணிக்கலாம். அப்போ என்னென்னா உலக சுழற்சி வந்து நமக்கு வந்து எப்படின்னா நெல் பயிர் போடுறோமா, அதில் புழு வருதா, புழு வரணும். அந்த புழுவை சாப்பிட்றதுக்கு தட்டாம்பூச்சி மாதிரி ஒரு இது ப்ரிடேட்டர்னு சொல்லுவாங்க, அதுக்கு தட்டாம்பூச்சி வேணும். தட்டாம்பூச்சியை சாப்பிட்றதுக்கு வந்து மைனா மாதிரி பறவைகள் வேணும். ஓகே, பறவைகளை சாப்பிட்றதுக்கு வல்லூர் மாதிரி பெரிய பறவைகள் வேணும். இப்படி ஒன்று மாற்றி உணவுச் சங்கிலி இருக்கு இல்லையா, இது வரணும். இது இல்லாமல் இந்த ஒரு அயன்டோம் வந்து மிகப்பெரிய பறவையை ஒன்று அடிச்சிச்சுன்னா, நீங்கள் சொன்னது ஒரு செயின்னு சொல்கிறீங்க, ஆனால் அதற்கு உதாரணம் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அயன்டோம் ஒரு பறவையை பார்த்து பெரிய பறவை அடிச்சிருச்சு. எதிரியுடைய விமானம் வருகிறது என்று ஆட்டோமேட்டிக்காக அது வேலை செய்யுது. ஆமாம், நீங்கள் ப்ரோக்ராமுக்கு என்ன பண்ணி வைக்கிறீங்க அதில் வேலை செய்யும். அது எங்கே என்ன கிராஸ் ஆனாலும். சரி, இந்த நிகழ்ச்சியில் முக்கியமான நிறுதிக்கு வந்துட்டோம். முடிச்சு. ஓகே, இப்போது போர் வந்து இன்றைக்கி நைட்டு முடிஞ்சுது, நேற்று நைட்டு. இன்னைக்கு வந்து போர்க்காலம் தான். ஆமாம், அதை ஒப்பந்தம் முடிந்தது. ஒப்பந்தம் முடிச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அமெரிக்காவே. நீங்கள் ஆரம்பத்தில் பேசும்போது கால வரையட்டை, ஆமாம், அதுக்கு ஆங்கில பதம் ஒன்று சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? அது வந்து இன்டெஃபினிட்லி இன்டெஃபினிட், அதாவது கால வரைகள்லாம் சொல்லலை, இத்தனாம் தேதி ஸ்கூல் திறக்கும். அது ஒரு செய்தி வந்து இன்டெஃபினிட்லி அப்படின்னு வந்தது. they are not being mentioned for anything. இன்னும் ஒரு இதில் வந்தது 48 மணி நேரம். ரைட். அப்போ இப்படி இருக்கிற பொசிஷனில் இப்போ இதில் 2 சிக்கல். இதை கொஞ்சம் பதிலை மட்டும் சொல்லிடுங்க. ஒரு பக்கம் ஹெர்மூஸை க்ளோஸ் பண்ணுறான், பிளாக் ஹேட், கப்பல்கள் வரக்கூடாது. ஆமாம், ஈரானிலிருந்து சரக்குகள் வரக்கூடாது, போகக்கூடாது. அது அவனுக்கு உளவியல் ரீதியாக பெரிய சிக்கல் ஏற்படுத்துது. யாருக்கு? ஈரானுக்கு. ஏன்னா இப்போ அது வந்து ஹெர்மூஸ் இல்லாமல் அங்கே வெளியில் இன்னொன்று, ஈரான்லேருந்து கப்பல் போகக்கூடாது. ஆமாம், வெளியில் அவன் குறுக்க படுத்துருக்கான். இங்கேருந்து ஈரானுக்குள்ளேயும் போகக்கூடாது. அப்போ பிளாக் ஹேடுங்கிறது தடை. இவனுக்கு எந்த ரைட்டும் இல்லை தடை பண்ணுறது. ஆமாம், அது இன்டர்நேஷனல் வாட்டர்வே ஒன்று. அப்புறம் இவனுடைய பாரிய அழுத்தத்திற்குள்ளாக இருக்கிற முக்கிய டார்கெட்டு சீனாவை தான் டார்கெட் பண்ணுறான். சீனாவுடைய சரக்குகள் ஃபுல்லாகவே இல்லை, சீனா வான் பண்ணுறான். இப்போ இதுக்கு இடையில இவன் இப்படியே கப்பலை வச்சுட்டு நின்னா உலகம் வந்து தாங்காது. ஆமாம், உலகத்தினுடைய வெறிபொருள்கள் பிரச்சனை, அமெரிக்கா பிரச்சனை. ஒரு கேலன் $7 ஆயிருங்க அமெரிக்காவில். $7 ஆயிருங்கிறான். இப்போ 5ல் நிற்கிது. இப்போ 5க்குள்ள 4 பின்னூட்டத்தில் போட்டுருந்தாங்க. இல்லை, அப்படி இருக்கும்போது தேட் ஷுட் பி கண்டிப்பாக எப்படி இருக்கும், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு செயின் ரியாக்ஷன் டு பி கண்டினியூட் ஹோல் ஓவர் த யூனிவர்ஸ். மொத்தத்துக்கு ரெசெஷன் டு பி ஃபார்ம்ட் மோர் அண்ட் ஷூட் அப் த ப்ரைஸ். த பையிங் கெப்பாசிட்டி ஹவ் பின் டிக்ளைன்ஸ். பட் வாட் வில் ஹேப்பன்? இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, உலகம் மொத்தத்துக்கு சேர்ந்து அமெரிக்காவை போகிறாங்கன்னு அர்த்தம். இப்போ அமெரிக்கா இப்படி தடையை இது வந்து இன்டர்நேஷனல் வாட்டர்வே இல்லை, அமெரிக்கா இப்படி தடையை பண்ணிக்கிட்டு உள்ளேயும் போகாத வெளியும் அது எந்தது போகாதன்னா, நீ யாரு? அவன் வந்து பிளாக்கேட் அவன் வந்து தடை பண்ணுறான்னா அவனோட இடத்து எல்லைக்குள்ளே பண்ணுறான். அவன் இடம், அது அவன் இடம், அவன் எல்லைக்குள்ளே பண்ணுறான். நீ வந்து இன்டர்நேஷனல் வாட்டர்வே, இதில் நான் வந்து இப்படி தான் நிற்பேன் அப்படின்னா நீ யார்? நீ ரவுடியா? உலக ரவுடியா நீ? இப்போ அமெரிக்கா என்ன சொல்கிறான்னா, எல்லாரும் பணத்தை கொடுத்துட்டு போகிற தயாராக இருக்கான். அமெரிக்கா கொடுக்கக்கூடாதுன்றான். அப்போ கொடுத்து அவன் செழிப்பாயிருவான்ல. இந்த இதுக்கு 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு ட்ரம்ப்பும் ஓரளவு தயாராக ஆன நிலையில் அவருக்கு ஃபோன் கால் வந்தது இங்கேருந்து நெதன்யாகுகிட்ட இருந்து. அதோடு வந்து ஊற்றி மூடிட்டாங்க. அப்போ இனி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு ஜேடி வான்ஸ்லேருந்து, ஸ்டீவ் விட்காஃப்லேருந்து, ஜேட் குஷர்லேருந்து எல்லாம் ரெடியாக இருக்காங்க. ஆனால் போகலை. இங்கே வந்து ரெடியாக இல்லை. இப்போ நெதன்யாகுக்கு 3 பேர் இருக்கான், சொல்லி முடிச்சிடும். ஒன்று பீட்டர் ஹெட்ஸ், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இன்னொன்று வெறி பிடித்த மைக்ரோ ரூபியோ. இது இப்போ நான் படிக்கல, அவன் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே படித்தேன். அதில் ஒரு மார்க்கோ ரூபியோ. அதில் கொஞ்சம் மனசாட்சி உள்ள ஒரு மனுஷன் யாருன்னா ஜேடி வான்ஸ் மட்டும் தான். ஜேடி வான்ஸ். ஆமாம், அதுக்கு அவன் சித்தாந்தம் ஒரு காரணமாக இருக்கலாம். ஒரு நைஸான ஆள், ஒரு மாதிரி ஆள். இப்போ அவர் தான் அந்த பேச்சை முடிக்க வைக்கிற சொல்லியிருக்காரு. சரி, இப்போ இன்னும் ஒரு கேள்வி, ஈரான் ரெட்டலேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா? கண்டிப்பாக ஆரம்பிப்பாங்க, ரெடியாக இருக்காங்க இப்போ. அதை தான் கேட்குறேன். ஏன்னா ஈரான் வந்து தானே தோங்க மாட்டான், எப்போவுமே தோங்க மாட்டான். இஸ்ரேலில் இருந்தோ அமெரிக்காவில் இருந்தோ ஏதாவது ஒரு ஆயுதம் அங்கே கிராஸ் ஆச்சு அப்படின்னா மொத்த நாசக்காடு.
இது இப்போ இருக்கிற கொதிநிலைக்கு கொதிநிலை அப்படி ஏன்னா இவன் எந்த தயாரா இருக்காங்க. எந்த நிமிஷம் என்ன நடக்குன்னு தெரியும். என்னன்னா இவன் வந்து அப்ப தேடி எங்கடா சுவிட்ச் இருக்கு எங்க இது இருக்குன்னு நான் தேட வேண்டியதில்லை. அத்தனை இதையும் சல்லடை போடுறதுக்கு எல்லாம் வந்து இந்த அவன் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஈரான் சொன்னது 15 நாள் போர் நிறுத்தத்தை இவங்களை நான் நம்பல, அதனால் நாங்க வந்து எங்களை நாங்களே தயார்படுத்திக்கிட்டோம். நல்லது நடக்கணும். நேர்களே, நம்ம பொறுத்திருப்போம். மீண்டும் நாளை வந்து அடுத்த செய்தியில் சந்திப்போம். இப்போ என்ன நடந்துச்சு? ஒரு காலவரையற்ற போர் நிறுத்தம், ஒரு முறை வழக்காடல் மட்டும்தான். அமெரிக்கா மட்டும்தான் இதை சொல்லியிருக்கிறார்கள். மற்றொரு முறை பாதிக்கப்பட்டவன் குரல் என்னவாக இருக்கும்? தொடர்ந்து பேசுவோம். மீண்டும் அடுத்த விஷயத்தை சந்திப்போம். நன்றி சார்.